ஹா, 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 ஹா. தோசை ஆயக்கடை தோசை. ஹா, ஹா, ஹா. இருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா, விஎஸ்ஜி தமிழ் சேனல். என்ன இன்னைக்கு இவ்வளோ வசதியாக தூங்குறான்? ஏய் ஐயா, ஐயா ராசா, எந்திரியா. என்னம்மா, எந்திரிப்பா, சாப்பாடு தானே, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் போ. இல்லையா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். பேசுறதானே, தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பேசிக்கலாம் போமா. இல்லையா, தயவு செஞ்சு எந்திரியேன். ம், எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே பாரு, அம்மா சொன்ன ஒரு காரணம் இருக்குல்ல, எந்திரி. என்னவோ தொல்லையா இருக்கு, தூங்க விட மாட்டேங்கிறீங்க. சரி எந்திரி எந்திரி, சொல்லுமா, என்னம்மா? இதோ அரண்மனை வண்டி வந்திருக்குது, அரண்மனைக்கு போகுது, கூட நீயும் போமா. அங்கிருந்து இப்போதாம்மா வந்து தூங்கிட்டு இருக்க, மறுபடியும் அங்கே போக சொல்கிற? அதெல்லாம் விஷயமா ஒரு விஷயமா தான் சொல்கிறேன், சொல்லுமா. ஆஹா, அப்படியா அப்படியா, சரி உடனே கிளம்புறேன். சரி கிளம்பு. சாப்பாடு வேணா கொடுத்து விட்றேன், சாப்பிட்டுக்கா. இல்லை அதுக்குள்ளே நான் வந்துடுவேன். சரிப்பா. ஐயா பெரியவரே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. நீ நல்லா இருக்கையா? இன்னும் எவ்வளோ நாள் தான் நீ வாத்தியார்கிட்ட இதை கற்றுக்கிட்டே இருக்க போகிற? இல்லை, எனக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. செம்பு பேடையம் வந்துருச்சுன்னா கிளம்பிடுவேன் வேலைக்கு. அப்படியா? உனக்கு என்ன பதவி? வாத்தியார் வந்தாதான் தெரியும். அப்படியா? சரி சரி. உன்னையெல்லாம் பார்த்தா கண்டிப்பா சின்ன பதவியெல்லாம் கிடைக்காது, அரண்மனையில் பெரிய பதவியாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், அதுக்கெல்லாம் ஒரு அங்க லட்சணம் முக லட்சணம்னு ஒன்று இருக்குல்ல, அப்படிங்கிறீங்க. பெரிய பதவி கிடைச்சா எனக்கு சந்தோஷம்தான். சரி சரிப்பா, இப்போ காலையில் இப்போ புரட்டாதான் சாயந்தரம் நான் வந்து சேர முடியும். இருட்டாயிரும் நினைக்கிறேன். அப்படியா? சரிங்க சரிங்க. அப்பாரு, என் புள்ள வரான், இவனையும் அரண்மனை வரைக்கும் கொஞ்சம் கூட்டிட்டு போங்க. வரலாம், கொஞ்சம் வாங்க, சீக்கிரம் நேரம் ஆகுதுல்ல. ஏமா நீங்க இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருக்கீங்களே, இப்படியெல்லாம் தனியாக வந்து ஏன் கஷ்டப்படணும்னு ஒன்று இருக்கு சொல்லுங்க. ஊரை பார்க்காம இருந்திருக்கலாம்ல. இதாங்க, நீங்கள் பெரியவங்கன்னு உங்ககிட்ட நாங்கள் வந்து கனிவாக பணிவாக பேசுகிறோம், அதை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட்டா நல்லா இருக்கும். அடடே, என்ன மாடி, உன் வீட்டாளுக்கு கொஞ்சம் கோபம் வரும் போல. நீங்கள் கோபம் வராமல் பேசுனா நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஐயோ, இவ அதுக்கு மேலே இருப்பா போல. சரி சரி, இதுக்கு மேலே உங்களை வச்சு பேசுனா எங்களுக்கு மரியாதை இருக்காது போல. கிளம்புங்க, இன்னும் 1/2 மைல் கல் தள்ளி போங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஊர் இருக்கும், அங்கே எல்லாம் நடக்கும், எல்லாம் பார்த்துக்கலாம். போங்க. என்ன நீங்கள் ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க? என் கோணா விஷயமே அப்படிதான். போ. சரிம்மா, வரங்க அம்மாச்சி. வாங்க. என்னங்க இது, அந்த அம்மா அப்படி பேசுகிறாங்க? விடுமா, அதெல்லாம் பெருசு பண்ணாத. வா, நம்ம இருட்டு கட்டுறதுக்குள்ளே போகணும்ல. இங்கேயே நாயத்துக்கு பிடிச்சி இவ்வளோ நேரம் பண்ணிட்டாங்க. சரி வாமா போகலாம். ஏத்தான் இவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட பேசி உட்கார வச்சு பொழுத கழிச்சதும் இல்லாமல் கடைசி நேரத்தில் எப்படி பேசுகிறாங்க பாருங்க. அவங்கெல்லாம் அப்படிதாம்மா, இதெல்லாம் பெருசுபடுத்திக்காம வா போவோம். சரியாத்தா. அத்தா, நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? என்னம்மா, யாருமே ரவிக்கு சட்டை போடவே இல்லை, ஆம்பளைங்களும் மேச்சக்கா சட்டை போடவே இல்லையே. ஆமாம், நானும் கவனிச்சேன். என்னவா இருக்கும், இந்த ஊர் பழக்கம் இப்படிதான் இருக்குமோ? ஐயோ அத்தா, நம்ம ஊரில் நம்ம முழங்கால் கூட தெரியாத அளவுக்கு முட்டிக்கால் கூட தெரியாமல் இருப்போம், உடை போடுவோம். இங்கே வந்து இப்படி இருந்தால் எப்படி, நம்மளும் இப்படி தான் இருக்கணுமோ? அது போக போக பார்த்துக்கலாம். அதுக்கு என்ன இப்போ?
சரி அத்தான், மறுபடியும் சொல்றேன், நம்ம பின்னாடி யாரோ வர மாதிரியே இருக்கு. என்ன தானோ இப்படியே சொல்லிட்டு இருக்க? ஆமா ஆமா, இங்க யாரோ வர மாதிரியே இருக்குது எனக்கு. சரி, நீ கொஞ்சம் நில்லு, நான் சுத்தியும் பார்த்துட்டு வரேன். அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதே இல்லை, நாங்களே வந்துட்டோம். ஆ, யாரு நீங்க? எதுக்கு எங்க பின்னாடியே வரீங்க? அதுவா, நாங்க அரண்மனையோட ஆளு. அப்படியா, காவலர்களா? எங்க உடையெல்லாம் மாத்தாம இருக்கீங்க? காவலர்கள்னா நாங்க அப்படி இல்ல, நாங்க வேற மாதிரி காவலர்கள். ஓ, புரியுது புரியுது. ம், அப்படியா? சரி சரி, வாங்க அரண்மனைக்கு போவோம். நாங்க எதுக்கு அரண்மனைக்கு வரணும்? உங்களை எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கோம், நீங்க வந்துதான் ஆகணும். நாங்க வருவோம் தான், அரண்மனைக்கு வந்து ராஜாவை பார்க்க தான் போறோம். நீங்க எதுக்கு எங்களை கூட்டிட்டு போகணும்? அதெல்லாம் காரணமா தான் இருக்கும். அப்படிங்கிறீங்க? அப்படிதான். வாங்க, நீங்க எங்களை பேச்ச மீறி எங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் நிற்கக்கூடாது, யாரு கூட பேசக்கூடாது. இது என்னங்க இப்படி? நாங்க தொழிலுக்குன்னு பொழைக்கிறதுக்குன்னு வந்தவங்க. அதெல்லாம் மகாராஜா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பேசிக்கலாம். வாங்க போலாம். சரி. நன்றி, வணக்கம். நான் உங்கள் விஎஸ் கீதா. தோசை ஆயாக்கடை தோசை. வாங்க, ஆயாக்கடை ஐந்து தோசை. நாம் கேட்போம். நன்றி.